புதுச்சேரி காலாப்பட்டு கடற்கரையில் சமீப நாட்களாக 20க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியிருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடந்த 2 நாட்களாக ஆலிவ் ரெட்லி எனப்படும் பங்குனி ஆமைகள் பெரும் எண்ணிக்கையில் இறந்து ஒதுங்குவது அதிகமாகி வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து புதிய தலைமுறை நேரில் சென்று கள ஆய்வு நடத்தியது. சின்ன காலாப்பட்டு கடற்கரையில் 20 ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதுவும் இறந்த ஆமைகளுடைய வாய்ப்பகுதியில் சவுக்கு தூண்டில் சூழ்ந்திருந்தது. பிளாஸ்டிக் பாட்டில்களுடன் தடை செய்யப்பட்ட ஹூக்கன் வலைகளால் ஆமைகள் இறந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. புதுவையில் ஹூக்கான் முறையில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அந்த தடை இல்லாததன் காரணமாக கணவாய் மீன்களை உண்பதற்காக ஆமைகள் வந்து சிக்கியதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர கடற்கரையில் கடந்த 2 ஆண்டுகளாக மனித செயல்பாடுகளால் இறக்கும் ஆமைகளுடைய விகிதம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆமைகள் பாதுகாப்பு இயக்கம் வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் 2022, 2023 ஆண்டில் 200 ஆமைகள் உயிரிழந்துள்ளன. 2023, 2024 ஆண்டில் 2 மடங்காக அதிகரித்து 400 ஆமைகள் உயிரிழந்துள்ளன. இதுவே 2024, 2025 ஆண்டில் 1200 ஆமைகள் உயிரிழந்துள்ளன. ஆமைகள் இறப்பு குறித்து கடல்வாழ் உயிர்கள் ஆராய்ச்சி நிபுணர் சந்திரசேகர் புதிய தலைமுறையிடம் பேசினார். அப்புறம் இன்னொன்று ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஹூக்ஸ், தூண்டில் வலைகள். தூண்டில் லாங் லைன் சொல்லுவோம். தூண்டில் ஒரு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தூண்டில் போடுவாங்க கடல்ல. போட்டு அதில் நிறைய மீன் பிடிக்கும். ஸ்குவிட் ஜிக்கிங், கனவா மீன் பிடிக்கிறது ஜிக்கிங்னாலே அந்த தூண்டில் போட்டு அதை ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கு இதெல்லாம் ஷிப்லலாம் அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி தூண்டிலே உங்களுக்கு பெரிய பெரிய மீன் கிடைக்கும். கனவா மீனும் இதில் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதில் இந்த ஆமைகள் அதில் இருக்கிறத போய் ஏதோ அது தூண்டில்னு தெரியாமல் அங்கே இருக்கிற அந்த இறையை போய் அதை சாப்பிட போய் அதில் அதோட இது மாட்டி புண்ணாகி, இப்போ புண்ணாகி அது தப்பிச்சுட்டா கூட, அதில் மாட்டி வர்றது ஒன்று, அது தப்பிச்சுட்டா கூட அதனுடைய புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது சாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பங்குனி ஆமைகள் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் செழித்து வளர்கின்றன. நவம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இந்த ஆமைகள் இனப்பெருக்கம் செய்வதற்காக இந்தியாவில் ஒடிசா முதல் தமிழ்நாடு வரை கடற்கரை பகுதிகளில் முட்டையிட்டு தங்கள் இனத்தை ஆண்டாண்டு காலமாக பெருக்கி வருகின்றன. 3 அடி நீளம் வரை வளரும் இந்த ஆமை சுமார் 50 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது. இந்த ஆமைகள் சுமார் 50 ஆண்டுகள் உயிர் வாழும். இந்த ஆமை இனம் 90 விழுக்காடு அழிந்துள்ளதால் ஐநாவின் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் இந்த இனத்தை அழியக்கூடிய நிலையில் உள்ள உயிரினம் என்கிற பட்டியலில் வைத்திருக்கிறது. கடலின் பல்லுயிர் மண்டலத்தை சமநிலையில் வைத்திருப்பதற்கு ஆமைகள் முக்கிய உயிரினமாக பார்க்கப்படும் நிலையில் சமீபத்திய ஆமைகளின் இறப்புகள் கவலையடைய செய்வதாக சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் சாலமனுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.